ராசியை நான் பார்க்க வேண்டும். வந்து அமரும் அமரும் அமர்ந்தோம் சாமி. பெண்ணாய் சுவாமி, உன் கையை காட்டு. ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்ப்பேன். கோவித்துக் கொள்ளாதே. பெண்ணாய் அதோ மேலே பெண்ணாய் உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி. இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துற முள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் சுவாமி, என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய் உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். ஐயா, என்ன சாமி இது? போயும் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐயா, வேண்டாம் நைனா. என்னமா என்ன ஆச்சு? பாருங்க நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். பாரு அந்த கோட்டியா? ஏய் கோட்டி, ஏய் முச்சௌக்கி, முள்ளமாரி, டேய் பொக்க பையா, டேய் கைத, ஏய் என் கையில நீ மாற்ற வெட்டு ஒண்ணு துண்டு பூல். அமைதி அமைதி மகனே மகனே மகளே மகளே மகளே. கோடி என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், போந்த கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? காதை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். போற சாமி போற. அந்த ஆள ஒரே அமுக்கு அமுக்கிறேன். சாமியா, நான் அண்டா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை பாத்து குடுத்தா நீ நல்லா ஒரு பொண்ணாட்டுக்கே வழியை காணோம். ஏட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிள்ளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா, எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன? நமக்கு தான் கோடீஸ்வர மாப்பிள்ளை கிடைக்க போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றது? நானும் அதுதான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலையை ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை. எனக்கு கோடீஸ்வர புருஷன். கோடீஸ்வர மாப்பிள்ளை. கோடீஸ்வர புருஷன். ராத்திரி நல்லா தூங்குனியா? ஆமா, எங்க நீங்க? நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியான என் கண்ணுல நேற்று ராத்திரி பெட்ரூம்ல நீங்க சிச்சி. Stop acting, you bloody idiot. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? என்னண்ணே டியூட்டி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க? டியூட்டில தான் வந்திருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். கணேஷ், ராத்திரி நடந்தது உங்களுக்கு போன்ல சொன்னேன். இப்ப கண்ணால பாக்குறதாட்டம் செய்ய முடியாது. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிஜம். இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் நிஜம்னு நம்ப மாட்டேன். அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். எஸ், ஸ்வேதாவை இந்த கையால வளர்த்திருக்க. I know her better than you. No sentiment. எனக்கு நிஜம் உடனே தெரிஞ்சாகணும். I must know the truth. ஆத்திரப்படாதீங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். Come on கணேஷ், இது என் வீடு. என்ன இன்னைக்கு முழுக்க நீங்க கோவமாவே இருக்கீங்க? மனசு சரியில்லையா? எஸ், மனசு சரியில்லை. நீ சரியா இருக்க. கணேஷ், ரிலாக்ஸ். ஸ்வேதா, அந்த நியூஸ் பேப்பரை கொண்டாமா. இத கொண்டறேன். இந்தாங்கண்ணே. சாந்தி, சரண்யா ஸ்கூல் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. நடிப்பு, பெர்ஃபார்மன்ஸ், தனக்குள்ள சம்பந்தம் இல்லாதட்டும் bloody acting. ஓகே கணேஷ், நேற்று ராத்திரி ஸ்வேதா தரகாசினியோட ப்ரோக்ராமுக்கு போனான்னு தானே சொன்னேன்? ஆமா. அந்த டயத்துல நீ எங்க இருந்த?
அப்படின்னா நீங்க என்ன? ஆன்சர் டு மை கொஸ்டின். டான்ஸ் ஸ்கூல்ல நேத்து சண்டே தானே உன் மனைவியோட சேர்ந்து போகாம டான்ஸ் ஸ்கூல்ல இருந்ததுக்கு காரணம்? திஸ் இஸ் டூ மச். வாட் இஸ் டூ மச்? நான் உன்னை கேள்வி கேட்கறது டூ மச்சா? நீ உன் மனைவியை குத்தலா பேசி புண்படுத்துறது டூ மச்சா? எனிவே, நீ கூட தரகாசனுடைய கொலையில சம்பந்தப்பட்டு சந்தேகப்பட வேண்டிய வந்தது என் ஸ்ட்ராங் ஃபீலிங். நீங்க சொன்ன டீடைல்ஸ் வச்சு பார்த்தா அது ஒரு வகையான மனநோயின்னு தெரியும். இருந்தாலும் பேஷண்ட பர்சனலா ஸ்டடி பண்ணணும். மூல கோளாறுங்கிற வியாதிக்கு இந்த அறிகுறிங்க இருக்கும். எனிவே ஐ வில் டேக் அப் திஸ் கேஸ். ஓகே? இல்லாட்டி போனா உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த கேஸ சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு எங்க ஐஜி சார் நினைக்கிறார். ஸ்வேதா, ஸ்வேதா, வேண்டாம். என்கிட்ட வராதீங்க. வேதா நடந்துக்கிறத வச்சு கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் சிபிஐக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஹெல்ப் பண்ணணும். அவசியமா நான் எக்ஸ்ட்ரா போலீஸை டெல்லியில இருந்து வரவழைக்கிறேன். மிஸ்டர் தினேஷ், இந்த கேஸ் ஃபைலை ரெடி பண்ணுங்க. யூ ஆர் ரைட் சார். அட் தி சேம் டைம் சார், இந்த ஃபைலை பாருங்க சார். ஓகே. மொத்த டீடைல்ஸ் நாங்க நோட் பண்ணிருக்கோம். இதுல ஸ்வேதா, கணேஷ், தரகாசினி, டாக்டர் பாலகிருஷ்ணன் எல்லார பத்தி இருக்கு சார். பெண்டிங்ல இருக்கிற டாக்டர் பிரமிளா ராஜன் மர்டர் கேஸ் டீடைல்ஸ் அது மட்டும் இல்ல சார், அந்த சைக்கோ கில்லர் இதுவரைக்கும் செஞ்ச மர்டர் கேஸ் டீடைல்ஸ் கூட கிளியரா இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஸ்வேதாவை பத்தி டாக்டர் சாரதா கிட்ட ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. மிஸ்டர் கணேஷ், see you tomorrow. ரெண்டு லூசுங்களும் நிக்குது. என்னையாடி கேர பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, சாமியார் சொன்ன கோடீஸ்வர மாப்பிள்ளை இவர்தான். விடாத, புடிச்சுக்கோ நைனா. ஆஹா, மாலின் கைமா வந்திருக்காரு. இனிமே இவர் தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. இந்த சோக்கா நண்டு வராது. My darling கோடீஸ்வரி, கோடீஸ்வரி, my darling கோடீஸ்வரி. Hey, stop, stop. ஐயோ, என்ன நைனா இது? அந்த கோடீஸ்வர மாப்பிள்ளை நான் இங்க இருக்கிறது தெரியாம எவ பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. போய் புடிங்க நைனா, புடிங்க நைனா. ஒண்ணா கவுந்துறானே. டேய் மாப்பிள்ளை, கோடீஸ்வரி. டேய் மாப்பிள்ளை. Oh no no. என்ன கபடி அடி கோடீஸ்வரி. Hey, take this. கோடீஸ்வரி darling கோடீஸ்வரி. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை நான் wait man, நீ யாரோ? ஏட்டி ஏகாம்பரம். நீ தேடி வந்திய கல்யாண பொண்ணு, என் பொண்ணு. பொண்ணு பேரு கோடீஸ்வரி. ஓ, சுவாமி சொல்லுச்சு, சுவாமி சொல்லுச்சு. டார்லிங், டேக் திஸ். Why? ஆமா, உன் சொந்த ஊர் எந்த ஊரு? ஓ, I am coming from Amchikar. No, America, America. ஆமா, சாமி சொன்ன மாதிரி
சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால